சூழ்நிலையை பார்த்தா வாய்ப்பே இல்லை. எலும்பு எப்படி உயிர் வரும்? எலும்புல எப்படி உயிர் வரும்? சதை இல்லை, நரம்பு இல்லை, கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, உள்ள ஒரு பாட்டுமே இல்லை. எலும்பை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது? ஆனா ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதல்ல, இதுக்குள்ள உயிர் வருமான்னு கேட்கிறார். எசேக்கியேலுக்கு 2 விதமான பதில் இருக்கு. ஒண்ணு இருக்கு ஆண்டவரே, இல்லைன்னு சொல்லணும். ஆனா 2 இடைநிலையில அவங்க ஒரு பதில் சொல்றாரு. எனக்கு தெரியாத ஆண்டவரே, உங்களுக்கு அது தெரியும். அவன் இல்லை என்று சொல்லவில்லை, கர்த்தரால் முடியும் என்று விசுவாசித்து அவருக்கே அது தெரியும் என்று சொன்னார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலம் ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. நம்ம வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதது போல இருக்கலாம், எனக்கு ஒண்ணுமே சாதிக்காதது போல இருக்கலாம். என்னை அழைத்தவர் சாதிக்க பண்ணுவார், என்னை அழைத்தவர் நடத்துவார், என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார், அவருக்கே தெரியும்னு சொல்றார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் பிரச்சனைகளை குறித்து கர்த்தருக்கு தெரியும், நான் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறேன்னு கர்த்தருக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.